ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த தெய்வபலம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த சேனலில் தினமும் ஆன்மீக விஷயங்கள், சாஸ்திர சம்பிரதாயங்களை, மற்ற உங்களுக்கு நன்மையான விஷயங்களை சொல்ல இருக்கிறோம். அதுவும் செலவில்லாத சுலபமாக செய்கின்ற பரிகாரங்கள் சொல்ல இருக்கிறோம். இதனால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம், உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகிறோம். அதனால் இந்த சேனலை தினமும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேவைப்படுவர்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை போடலாம். இப்பொழுது புத்திர பாக்கியம் என்ற சப்ஜெக்டை பற்றி பேசப் போகிறோம். குழந்தைகள்ங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். குலவிருத்தி, கோத்திரவருத்தி, வம்சவருத்தி, புத்திரவருத்தி, குடும்ப விருத்தின்னு சொல்கிறோமே, எல்லாம் குழந்தைகள் வச்சு தான் நம்ம வம்ச விருத்தி ஆகணும். கல்யாணத்து அன்னைக்கு மாங்கல்யதானம் ஆனது என்ன ஆசீர்வாதம் பண்ணுறோம்னா, புத்திரபத்ராப்தி சித்திரஸ்து, புத்திரன் பிறக்கணும், பேரன்கள் பிறக்கணும். அதாவது பேரன், கொள்ளு பேரன், எள்ளு பேரன்லாம் பிறக்கணும்னு எப்போ ஆசீர்வாதம் பண்ணுறோம்? மாங்கல்யதானம் ஆன உடனே அதை ஆசீர்வாதம் பண்ணுறோம். எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாருங்கள். குலவிருத்தி அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது அந்த குலம் தழைக்கணும். சிலர் சொல்லுவாங்க, 10 தலைமுறை சேர்த்து வச்சுருக்காருப்பா, சொத்து சேர்த்து வச்சுருக்க பாருங்க. அப்போ தலைமுறை வளர்ந்தால் தான் அதெல்லாம் யூஸ் ஆகும். ஒரு குழந்தைகளே இல்லாத வாழ்க்கை ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஒரு பிடிப்பே இருக்காது வாழ்க்கையில். நம்ம சேர்க்குறதெல்லாம் யாருக்கு? குழந்தைகளுக்காக தான். ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. 40 வயசு ஆகிடுச்சுன்னாக்கா, அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி தான். 40 வயசுக்கு மேலே ஆகிடுச்சுன்னாக்கா அவங்க வாழறது நம்ம குழந்தைகளுக்காக தான் ஒரு எண்ணமே வந்துடும். தனக்காகங்கிறது கூட தன்னுடைய குழந்தைகளுக்காக அதான் எல்லாரும் நினைப்பாங்க. சொத்து சேர்க்கணும்னு நினைப்பாங்க. குழந்தைங்க நமக்கு கூட குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்க பேரங்க, பெரியவங்க பெரியவங்க என்ன நினைப்பாங்கன்னாக்கா, பேரங்களாம் ரொம்ப நல்லா இருக்கணும். எப்பயுமே பெத்த பிள்ளை கூட பேர பிள்ளைங்க தான் ஒஸ்தியாங்க. அதனால் பேர பிள்ளைங்கள்லாம் சொத்து சேர்க்கணும்னு நினைப்பாங்க. பிள்ளைங்களுக்கு சேர்த்தாங்களோ இல்லையோ, பேர பிள்ளைங்க சொத்து சேர்க்கணும்னு நினைப்பாங்க. அது பெரியவங்களுடைய ஒரு சைக்காலஜி அது. ஸோ அப்போ அந்த புத்திர பாக்கியம், வாரிசு, வம்சம் வளர்றது, இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. சைக்காலஜிக்கலாக பாருங்கள், குழந்தைகள் தான் வாழ்க்கையில் பிடிப்பு ஏற்படுத்தும். ரைட். கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கல்யாணம் பண்ணுறதும் அந்த வம்சம் வளர்கிறதுக்காக தான் இல்லையா? கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கும், எல்லாரும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த குழந்தைகள் பிறக்கிறது இல்லை. காரணம் என்ன? அனலைஸ் பண்ணுவோம். குழந்தை பாக்கியம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தை பொறுத்தது. பூர்வ புண்ணியஸ்தானம்னா நம்ம போன பிறவியில் செய்த பாப புண்ணியங்களை பொறுத்தோம். நம்ம பெற்றோர்கள், தாத்தாமார்கள் செய்த பாவ புண்ணியத்தை பொறுத்தும் அமைகிறது. குலதெய்வ அனுகிரகம் பொறுத்தது. அடுத்தது, நம்மளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்ட சாபங்கள், பாவங்கள், தோஷங்கள், திருஷ்டிகள், பிதிர் சாபங்கள் பொறுத்தது. இவ்வளோ விஷயங்கள் அடங்குனது தான் புத்திர பாக்கியம். அந்த புத்திர பாக்கியம் நல்லா அமையணும்னாக்கா நம்ம போன பிரிவில் புண்ணியங்கள் செஞ்சுருக்கணும். நம்ம அப்பா தாத்தாங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சுருக்கணும். அப்போ தான் ஆண் வாரிசுகள் வளரும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதே சமயத்தில் நம்மளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்ட சாபங்கள், பாவங்கள், தோஷங்கள், திருஷ்டிகள், பிதிர்சாபம் இதெல்லாம் நம்ம அந்த குழந்தை பிறக்கிறத, குழந்தை பாக்கியம் ஏற்படுத்த தடுக்கும். குலதெய்வத்தின் சரியாக நம்ம ஆராதிக்கிறனாலும் இந்த புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு தடங்கள் ஏற்படும். ஏன்னா
குலதெய்வம் நம்மளை காப்பாற்றுறதுக்காக எப்பயுமே காத்துக்கிட்டு இருக்க தெய்வம். எங்கே போனாலும் கூட வந்து காப்பாற்றுற தெய்வம் குலதெய்வம். நம்ம குலவர்த்தி, கோத்திரவர்த்தி, வம்சவர்த்தி, புத்திரவர்த்தி காரணமானது குலதெய்வம். அதை மறந்துட்டு என்ன பண்ணுறது? ரைட்டா? இந்த அமைப்பு எல்லாம் சேர்ந்து தான் புத்திர பாக்கியம் உண்டு. பொதுவாக இந்து மதத்தில் எல்லாருமே ஓரளவு தர்மம் செய்யணும்ன்ட்டு சிந்தனை உண்டு. அது ஜீன் பிளட்டில் ஊர்னது. அதனால் பாவங்களும் செய்தாலும் புண்ணியங்களும் இருக்குது. அதனால் புத்திர பாக்கியத்துக்கு ஒன்றும் கவலை இல்லை, இருக்குது. சிலர் கொண்டு இது மாதிரி ஏற்படுறது காரணங்கள். இந்த காரணங்களால் தான் தடைப்பட்டு போகுது. இந்த காரணங்கள் தடைப்பட்டதை விட்டு அந்த ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் வீக் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரைட், அதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்னன்னு பார்த்துக்கணும். இது ஒரு விஷயம். பரிகாரங்களை பற்றி அப்புறம் பார்ப்போம். ரெண்டாவது விஷயம், ப்ராக்டிக்கலாக ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கல்யாணம்னு ஒரு குடும்பத்தில் ஒரு 20 வயசு 22 வயசுக்குள்ளார பெண்களுக்கு கல்யாணம் ஆகிடும். ஒரு 25, 26, 27க்குள்ளார கண்டிப்பாக பசங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். நிச்சயமாக ஆகிடும். அதுக்கு மேலே தள்ள மாட்டாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 10 வருஷமாக வச்சுப்போமே, பெண்களுக்கு மினிமம் 25 வயசுக்கு வரை தான் கல்யாணம் ஆகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ படிப்பு வசதியெல்லாம் நிறைய இருக்குது. ஒரு டிகிரி படிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் படிப்போமே, அதுக்கப்புறம் சில எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் படிப்போமே. அந்த போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கணும்னா ஒரு 22, 23, 24 ஆகிடுது. அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா எதனால் படிப்போமேன்ட்டு அப்புறம் இவ்வளோ தூரம் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போவோம். அப்படி படித்து ஒரு 2 வருஷம் வேலைக்கு போவோம். அப்புறம் கல்யாணம் பண்ணிப்போமே. ஒரு 2 வருஷம் அப்படி 25, 26, 27 நம்ம நினச்சப்பெல்லாம் கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லை? நம்ம 27 கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கெல்லாம் அமையணும் இல்லை? அது என்ன இப்போ இப்போ அமையுது, இப்போ அமையுது, அப்போ இது அப்படி 28, 29, 30ன்னு ஆகிப்போகுது. யார்? பெண்களுக்கே. ஒரு 30 வயசு ஆகி போச்சுன்னு வச்சுங்க. 30 வயசுக்கு சின்ன பையனையை பார்க்க முடியும்? நம்மளும் 32, 33 வயசு தான் ஆகும். பசங்களுக்கு என்ன ஆகி போகுதுன்னா, வேலை கிடைக்கிறது துர்லபமாக இருக்குது. அந்த காலம் மாதிரி இல்லை. அந்த காலம் 25 வயசாக கல்யாணம் பண்ணு, அவருக்கு 500 ரூபா சம்பளமாக 200 ரூபா சம்பளம்னா பார்க்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணாங்க பார்த்துப்பாங்க, ரைட்டு. ஆனால் கல்யாணம் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் இருக்கும், ரைட்டு. ஒரு ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் கேட்டவங்க கல்யாணம் ஆகும்போது என்னங்க சம்பளம்னு கேட்டாக்கா, எனக்கு என்ன போகிற 500 ரூபா இருக்கும், 600 ரூபா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படியே கேட்குறது நான், எப்படிங்க நீங்கள் அந்த 600 ரூபா தான்? அப்போல்லாம் அந்த 600 ரூபாவில் பாதி காசை சேவ் பண்ணலாம். அந்த கால விலைவாசிங்களாம் அப்படி இருந்தது. இப்போ எல்லா பசங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கிடணும், ஒரு கார், ஒரு பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. அதுக்குள்ளார என்ன ஆகி போகுதுன்னா, கொஞ்சம் ஏஜ் ஆகி போகுது. 32, 33 ஆகி போகுது. அப்புறம் என்ன 32 வயசு ஆகி போகுதுன்னு வச்சுக்கோங்க. பசங்களுக்கு 20 வயசு பொண்ணையை பார்க்க முடியும்? 22 வயசு 25 வயசு பார்க்க முடியுமா? அவங்களும் 28, 29. இது என்ன ஆகி போகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, பெண்களுக்கு ஒரு 28, 29 வயசு ஆகி போச்சுன்னா அந்த கன்சீவிங் கெப்பாசிட்டி குறைஞ்சி போகுது. இன்னொரு விஷயம் முக்கியமாக இந்த விஷயத்தில் டச் பண்ணி தான் ஆகணும். ருதுன்னு இருக்குது. ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வீட்டில் இருக்க பெரியவங்களாம் கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. தாத்தா, இந்த பாட்டி, அது மாதிரிலாம் கேட்டு பாருங்கள். ஒரு லேடி 16, 17 வயசில் தான் ருதுவாகுவாங்க. எந்த வயசில் ருதுவாகிறாங்களோ அவங்க பொண்ணுங்களும், 2 பொண்ணு இருந்தாலும், 3 பொண்ணு இருந்தாலும், 4 பொண்ணு இருந்தாலும், கிட்டத்தட்ட அந்த 16, 17 வயசில் தான் அவங்களும் ருதுவாகுவாங்க. அம்மாவுக்கு எந்த வயசில் ருதுவானா பொண்ணுங்களும் அதே மாதிரி தான் ருதுவாகுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க பாட்டிங்களாம் கேட்டு பாருங்கள். ஆனால் இந்த காலத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா, 12 வயசு 11 வயசு குழந்தைங்கள்லாம் ருதுவாகிடுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல காரணங்கள். ஒன்று, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, சில ட்ரிங்க்ஸு, சமுதாய வளர்ச்சிகள், டிவி, இன்றைக்கி இருக்கிற சினிமா கல்ச்சர், இதெல்லாம் அந்த சின்ன வயசுலேயே ருதுவாகிடுது. இப்போ ஒரு குழந்தை ஒரு 11, 12 வயசில் ருதுவாகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். 28, 29, 30 வயசு வரைக்கும் அப்படியே இருந்ததுன்னா
அந்த லாங் டைம் இப்படி ஆகி போச்சுன்னா அப்புறம் இந்த கன்சீவிங் கெப்பாசிட்டி குறைஞ்சி போகுது. அதனால தான் பெண்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடணும்னு சொன்னாங்க. அதுவும் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இந்த ருது விஷயத்தால் இன்னும் கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். ஆனால் இப்போ தான் லேட்டாகுது. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுங்கிறது ஒன்று கூட இருக்காது. இப்போ பாருங்கள், ஏகப்பட்ட ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. காரணங்கள் பல விஷயங்கள், நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போகணும்னு அவசியம் இல்லை, போக வேண்டாம். ஆனால் அதுக்கு நிறைய பேர் போகிறாங்க. காரணம் குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு ரீசன் போகிறாங்கன்னு வச்சுப்போம். ரைட். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒரு குழந்தை பொருட்கள்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஜாதக ரீதியாக தான். எப்பயுமே மைனஸ் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணிக்கணும். இப்போ புத்திர பாக்கியம் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, ஜாதகத்தில் எடுத்து புத்திரஸ்தானம் கணவனுக்கு மனைவிக்கும் எப்படி இருக்குது, என்ன காரணத்தால் புத்திர பாக்கியம் கம்மியாக இருக்குது, அது எப்படி சரி போடணும், அது என்ன பரிகாரங்கள் முதலே சொல்லியிருக்கேன் வேறு எபிசோட்லாம். தெய்வங்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுகள். நம்மளுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னா தெய்வ அருள் வேணும். ஒரு கிரகம் நம்மளுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடாதுன்னு இருந்ததுன்னா அது நம்மளை பரிகாரங்கள் பண்ணக்கூடாது. அதே மீறி தான் நம்ம பரிகாரம் செய்யணும். அதாவது விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறது இந்த விஷயந்தான். பரிகாரம் செஞ்சிட்டாக்கா அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது. ஏன்னா அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுகள். அதனால் இந்த விஷயத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அதுக்கு சரியான பரிகாரம் பண்ணிட்டாக்கா நிச்சயமாக புத்திர பாக்கியம் உண்டு. முதல்ல சொன்ன அதே தான். கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கும், ஏதோ சின்ன தடங்கள். இப்போ ஒரு பைப் இருக்குது, தண்ணி போயிட்டு இருக்குது, ஒரு சின்ன கல் அடைச்சிடுச்சுன்னா தண்ணி போகாது. அந்த கல் எடுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கல் எடுத்தாச்சுன்னா அந்த ஃப்ளோ ஆகிருக்கு போகுது. அதே மாதிரி தான் இந்த ஜாதகங்கள் புத்திர பாக்கியத்துக்கு உண்டான பரிகாரங்கள். புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது, புத்திரஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்குது, அந்த புத்திரஸ்தானாதிபதி எங்கே இருக்கா, யாருடைய சேர்க்கை இருக்குது, யாருடைய பார்வை இருக்குது, குரு புத்திர காரகன் எப்படி இருக்கா, இப்போ என்ன திசாபுத்திகள் நடக்குது, இவ்வளையும் ஆராய்ச்சி பண்ணி எந்தெந்த கிரகங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் ஒட்டுமொத்தமாக பண்ணணும். ஒட்டுமொத்தம்னா எப்படின்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு 4 நாள் ஜுரம், ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். சரி, அவர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார்னு சொல்கிறேன் பாருங்கள். ஜென்ரலான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நானும் புதுசாக ஒன்றும் சொல்லலை. ஜுரம் முதல்ல ஒரு பேராசெட்டமல், ஜுரம் குறையிறது. என்ன ஜுரம்னு அதுக்கு ஒரு மெடிசின், ரைட், ஒரு ஆன்டிபயோட்டிக் ஃபர்தராக எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் உடம்புல வேறு என்ன பிரச்சனைகள், தலைவலி, சளி பிடிச்சிருக்கு, வேறு, அதுக்கு ஒரு மெடிசின். அதுக்கப்புறம் ஒரு மல்டிவிட்டமின், தேவைப்பட்ட இன்ஜெக்ஷன். இவ்வளவும் ஒரு கோர்ஸ். அதுவும் அந்த கோர்ஸ் எப்படின்னா 3 days 5 days. ஒரு சில மருந்துகள் ஒரு நாளைக்கு 1, சில மருந்துகள் ஒரு நாளைக்கு 2 வேளை, ஒரு சில மருந்து ஒரு நாளைக்கு 3 வேளை ஆனால் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ குரோசின் இருக்குது, அது 6 மணி நேரம் தான் வேலை செய்யும். அது 2 நாளைக்கு போனோன்னா 6 மணி நேரத்துக்கு ஒருத்தர் போடணும், இல்லைன்னா அது அந்த கேப் போடக்கூடாது. ஆன்டிபயோட்டிக் ஒரு நாள் 1 போட்டால் 24 மணி நேரம் வேலை செய்யும். அது அதனால் ஒரு நாள் 1 போட்டால் போகிறோம். ஆனால் 1 போட்டு அடுத்த நாள் போடாமல் இருக்கக்கூடாது, அந்த கண்டினியூட்டி இல்லாத போய்டும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 வேளை போனோம்னா அதுக்கு மருந்துக்கு பவர் 12 மணி நேரம்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மருந்து சாப்பிட்றது கூட நம்ம என்ன சாப்பிட்றோம்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உதவும். ரைட். இது இந்த 3 நாளோ 5 நாளோ அந்த கோர்ஸு, அந்த டாக்டர் சொன்ன பிரகாரம் டோஸு அந்த கரெக்ட் டைமில் பண்ணிக்கிட்டால் தான் அந்த 3 நாள் 5 நாளில் சரியாகும். இது சயின்ஸ். 100க்கு 90% சரியாகும். சரியாகல வேறு ஏதோ ஒன்று கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி தான் இந்த பரிகாரங்களும். இந்த பாருங்க, இந்த மெடிக்கல் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் ஒன்று ஒரு வேலை செய்யுது. அதனால தான் ஒட்டுமொத்தமாக இந்த அப்படியே இந்த காம்பினேஷன் அப்படியே சாப்பிடணும்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் பரிகாரங்களும். நம்ம ஜாதகத்திலே கணவன் மனைவி 2 பேர் ஜாதகத்தில் என்னென்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குன்னு அது கரெக்டாக தெரிஞ்சு கரெக்டாக பரிகாரம்னா செலவு பண்ணி தான் பரிகாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. செலவில்லாத பரிகாரங்கள், உயர்ந்த உபாயங்கள்லாம் இருக்குது. திருப்பதி பெருமாளுக்கு எவ்வளோ வேணால் உண்டியில் போடலாம். ஆத்மார்த்தமாக 11 ரூபா போட்டால் கூட போகிறோம்.
அது ஆத்மார்த்தமாக பண்ணணும், அவ்வளோதான். அவர் 1000 ரூபா போடுறியா, 10,000 ரூபா போடுறியா, 11 ரூபா போடுறியான்னு நினைக்கல, ஆத்மார்த்தமாக போடுறியான்னு தான் நினைக்கிறார். நம்ம ஆத்மார்த்தமாக அந்த சின்ன பூஜை, சின்ன பரிகாரம் பண்ணால் கூட போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ண ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா மணிமந்திர ஔஷதம்னு ஒரு வாக்கியம் உண்டு. மணிமந்திரம், மணி நேரம் எப்படின்னு பார்த்துக்கோ, அதுக்குண்ட பரிகாரம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் ஔஷதம் மருந்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது 3வது இடத்துல தான் வச்சுருக்காங்க. முதல்ல நேரம் எப்படி இருக்குது பார்த்து அதுக்குண்ட பரிகாரம் எப்படின்னு பண்ணிக்கும், அதுக்கப்புறம் தான் மருந்து ஔஷதம் சாப்பிட்ணுன்னு வச்சுருக்காங்க. மருந்து முக்கியம், ஆனால் அது 3வது இடத்துல தான் வச்சுருக்காங்க. அதுக்கோசரம் நம்ம இப்போது ஒரு வயிற்று வலின்னா உடனே ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, ஒரே ஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, நீங்கள் இப்படி சந்திராஷ்டமில் அது எப்படி இருக்கலாம் பார்த்து ஒரு சின்ன நான் இப்போ உடனே நல்லா இடம் ஒரு சதுர்க்க உடைக்கிறேன்ப்பா வயிற்று, சின்ன பரிகாரம். இது சதுர்க்க உடைச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு மனசில் என்ன ஆகும்னா, சரி விநாயகர் வேணின்னு ஒரு சதுர்க்க உடைச்சிட்டோம், நம்மளுக்கு சரியாக மருந்து சாப்பிடுவோம். டாக்டர்கிட்ட போகிறோம், இந்த மருந்து சாப்பிட்டு இந்த 3 நாள் சாப்பிடுங்க, சரியாப்படும். அதே அந்த டாக்டர் அதே இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை இந்த 3 நாள் சாப்பிடுங்க, அப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னா, ஆடாடா நம்மளுக்கு சரியாவது போலது, 3 நாள் கழிச்சு தான் நம்ம வந்தால் தான் சரியாகும் போலதுன்னு நம்ம மைண்ட் செட்டை மாதிரி ஆகிடும். அதே மருந்து அதே பிரிஸ்கிரிப்ஷன் அதே டாக்டர் தான் சொல்கிற விதத்தில் இருக்குது. அதாவது மனசை சரி பண்ணணும். அதே மாதிரி இந்த பரிகாரங்கள் புத்திரபாக்கியத்துக்கு நம்ம சாஸ்திரத்தில் இருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற கரெக்டாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக அந்த புத்திரபாக்கியத்துக்கு உண்டானது பண்ணிவிட்டு, அடுத்தது பண்ணிட்டாலே ஓரளவுக்கு அதான் சொல்கிறேன், இந்த பைப்பில் அந்த அடைச்சிருக்க கல் எடுத்துகிட்டு தண்ணி ஓட போகிறது, ஃப்ளோ இருக்க போகிறது. அதே மாதிரி இந்த பரிகாரம் பண்ணிட்டாலும் புத்திரபாக்கியம் கிடைக்கும். தேசாபக்திகள் அதே தேசாப கோச்சாரங்கள் எதை பார்த்து கரெக்டாக பண்ணிட்டுன்னா குழந்தை பிறக்கும். ஒன்றும் இல்லை, தடங்களை எடுக்கணும், அவ்வளோதான். சிம்பிளான விஷயம், செலவில்லாத உபாயம் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆகி போச்சுனாக்கா கூட ஒரு ஜுரம் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வீக்னஸ் ஆகும். அப்போ ஏதோ ஒரு மல்டிவிட்டமின் சாப்பிடணும், டானிக் சாப்பிடும்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கு புத்திரகாமேஷ்டி யாகம்னு ஒன்று இருக்குது. தசரதருக்கே புத்திரகாமேஷ்டி யாகம்னா குழந்தை பிறந்து ராமர் பிறந்தார், ராமர் லட்சுமணர் பரதன் சத்ருகன்லாம் பிறந்தாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். புத்திரகாமேஷ்டி யாகம்னாக்கா குழந்தை பிறக்கிறதுக்காக. சப்போஸ் இந்த பரிகாரங்களும் செய்யிட்டு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா புத்திரகாமேஷ்டி பண்ணிட்டா கரெக்டாக குழந்தை பிறந்துடும். அனுபவபூர்வமாக நானே சொல்கிறேன்னா, ஒரு 40 வயசு லேடிஸ் 40 வயசு 42 வயசு 40 வயசெல்லாம் கன்சீவ் ஆகாமனு கேட்டிங்கன்னா அது துர்லபம்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் 43 வயசுலாம் முதல் குழந்தை கன்சீவாக கல்யாணம் ஆகும். அதுவும் ட்வின்ஸாக ஆன ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது. 3 குழந்தைகள் 41 வயசில், அது மாதிரி ஆனவங்கள்லாம் இருக்காங்க. மந்திரத்துக்கு அவ்வளோ பவர். இதை கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னாக்கா புத்திரபாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருப்பி இதை ரீகலெக்ட் பண்ணுறேன். புத்திரபாக்கியம் ஏற்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜாதகம், நம்ம ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது, புத்திரகாரகன் குரு எப்படி இருக்கார், என்ன திசைகள் புக்திகள், இது எதெல்லாம் சரியில்லையோ அதுக்கு ஒரு பரிகாரங்கள். அடுத்தது குலதெய்வத்தை நம்ம ஆராதனை நிறுத்தி போய், இன்னும் நிறைய பேர் நம்ம குலதெய்வத்துக்கு போய் 10 வருஷம் ஆகுதுங்கன்னுவாங்க. தப்பு இல்லையோ? அதையும் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். அடுத்தது நம்மளுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் எதனா இருக்கான்னு எதுவாக இருந்தாலும் செஞ்சுருவணும். இல்லைன்னா குலதெய்வத்தை சொல்லியிருக்கேன், பிரார்த்தனைக்கு மறந்து போச்சுன்னா என்ன பண்ணணும், குலதெய்வத்தை பற்றி சொன்னோம், இன்னொரு எபிசோடில் இருக்க பாருங்கள். அடுத்ததாக நல்லா கவனிங்க, இதுக்கு தான் நம்ம சாஸ்திரத்தில் இன்பில்ட்டாக கொடுத்துட்டாங்க. எப்படின்னா, கல்யாணம் ஆகி 3வது மாதம் தாலி பிரித்து கட்டுறதுன்னு வச்சுருக்காங்க. ஏன்னாக்கா அந்த தாலி பிரித்து கட்டுறது நடுவில் ஒரு மாதம் வரும், மினிமம் 30 நாள். அந்த 30 நாளுக்குள்ளார பொண்ணு வீட்லேயோ மாப்பிள்ளை வீட்லேயோ என்னென்னலாம் பிரார்த்தனை பண்ணிக்கணாங்களோ அதெல்லாம் அந்த பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்றிக்கணும். குலதெய்வத்துக்கு ஹஸ்பண்ட் உண்டாக போயிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டாக்கா மைனஸ் பாயிண்ட் எதுவும் இருக்காதுங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் இதெல்லாம் ரொட்டீனாக செஞ்சிருவோம்னு வச்சாங்க. நம்ம அதனுடைய இம்பார்ட்டன்ஸே புரியாமல் 3ஆம் மாதம் தலைக்கணும் இல்லை இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க,
தாலி கயிறு புது தாலி கயிறு கட்டும் இல்லை, அது போட்டும் போகிறதுக்கு சங்கடமாக இருக்குங்க, நாங்கள் அடுத்த நாளே மாத்திரவங்க கூட இருக்காங்க. அது 108 இழை உள்ளது திருமாங்கல்யம் முதல்ல கட்டுறது. அது இப்போ 30 வயசுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா அதை போட்டுன்னு போகிறதுக்கு ஒரு சங்கடப்படுறாங்கன்னு வச்சுப்போமே, ரைட்டு. ஆனால் அப்போ அந்த 3 மாத சப்ஜெக்ட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியல, மறந்து போகுது. இதெல்லாம் எவ்வளோ முக்கியம். சரி, அதெல்லாம் மறந்து போனாலும் இதுக்கு பின்னாடி இந்த பரிகாரங்கள், இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டாக்கா சரி, தெரியல புரியல மறந்து போச்சு, ரைட், இதுக்கு ஒரு வழி வேணும் இல்லை, இதுக்கெல்லாம் வழி இருக்குது. இதை கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், ரைட். அடுத்தது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க. பெண்ணுக்கு ஆணுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் டச் பண்ணிக்கிட்டு இந்த பரிகாரங்களையும் கரெக்டாக பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டு. அது கூட ஒரு சின்ன விஷயம். இது இவ்வளோ தூரம் பண்ண முடியல, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, சிலருக்கு ஜாதகமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அது கூட இன்னும் அதில் ஒரு சின்ன விஷயம் கூட இருக்குது. குருவாயூரப்பனை பிரார்த்தனை பண்ணிக்கணும். கிருஷ்ணர் குருவாயூரப்பன் மந்திரம் தினமும் ஒரு தடவை சொல்லி இருந்தால் போதும், ஆத்மார்த்தமாக. ஒரு தடவைங்கிறது ஒரு 10 தடவை 100 தடவை 108 தடவை அப்படி சொல்லின்னு இருந்தாக்கா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் தேவகீசத கோவிந்த வாசுதேவ ஜெகத்பதி தேஹீமே தனயம் கிருஷ்ண துவாமகம் சரணம் கத. கிருஷ்ணா, தேவகீசுதனே, இந்த ஜெகத்தில் ஆளுவனே, உன்னை சரணடைகிறோம், எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுன்னு அர்த்தம். அந்த குருவாயூரப்பனை கேட்டால் கொடுக்காமல் இருக்க மாட்டான், கொடுப்பான். அப்படியேப்பட்ட விஷயம் இது. நிறைய பேர் புத்திர பாக்கிய வழியில் குருவாயூரப்பனை பிரார்த்தனை பண்ணி நிறைய குழந்தை பிறந்திருக்கு. இதுவும் ஒரு சுலபமான வழியும் இருக்குது. ஆனாலும் இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். ஜாதகத்தை பார்த்து இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டாக்கா புத்திர பாக்கியம் கிடைக்காமையா போகும், ரைட். எவ்வளோ கோடி சம்பாரித்து வச்சுருந்தாலும் ஒரு குழந்தையாலும் இருக்கணும், அப்போ தான் லைஃப்பில் பிடிப்பு ஏற்படும். சப்போஸ் நம்மளுக்கு புத்திர பாக்கியம் சரியாக கிடைக்கலன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது இந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவிக்கணும்னா என்னுடைய ஃபோன் நம்பர் கூப்பிடுங்க, 9444413521. நிச்சயமாக என்னால் முடிஞ்ச உதவி செய்து தர முடியும். ஒன்று. அடுத்ததாக, நீங்கள் தூரதேசத்தில் இருந்தீங்கன்னா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணிக்கிறது உங்கள் ஊரில் யாரான்னு பாருங்க, பண்ணலாம், நல்லா பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். புத்திர பாக்கியம்ங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். வம்ச விருத்தி நிச்சயம். இன்னொரு விஷயம், அதாவது நான் கூட கல்யாணத்தப்பே நான் கல்யாணம் நடத்தி வைப்பேன். கல்யாணம் நடத்தி வைக்கும்போது சொல்லிடுவேன், இது வரைக்கும் ஒரு 1000 கல்யாணத்துக்கு மேலே நடத்தி வச்சுருக்கேன். கல்யாணம் பண்ணும்போது சொல்லிடுறது, ஒரே வருஷத்தில் குழந்தை பிறக்கணும், ஒரு வருஷத்தில் நான் வந்து புண்ணியாவதனம் பண்ணி வைக்கிறேன், முதல் குழந்தைய தள்ளி போடக்கூடாது சொல்லிவிடுவோம். அது ரொட்டீனாக சொல்லிவிடுவேன் நான் எல்லாருக்கும். சார், அந்த முதல் குழந்தைய வந்து தள்ளி போடவே கூடாது. ஒரு குழந்தை கன்சீவ் ஆகிடுச்சுனாக்கா அப்புறம் 10 குழந்தை கூட பிறக்கும். ஒரு காலத்தில் பாருங்கள், ஒரு வீட்லேயும் 10 குழந்தை இருப்பாங்க. நாங்களே அண்ணன் தம்பி 5 பேர், சிஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் தான். அந்த காலத்தில் நிறைய குழந்தைகள். ஆனால் ஒரு குழந்தை கன்சீவ் ஆக அப்புறம் 2வது குழந்தை 3வது கன்சீவ் ஆகுதுன்னு. ஆனால் முதல் குழந்தைய தள்ளி போடக்கூடாது. எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் இன்னும் கூட நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சாந்தி முகூர்த்தம்னு சொல்கிறோமே, அது ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குது நிறையும். அதை யார் ஃபாலோ பண்ணுறாங்க? இப்போல்லாம் யாருமே அது புரிஞ்சிக்கிறதே இல்லை. சாந்தி முகூர்த்தத்தில் ஒரு முக்கியமான விஷயம், குலதெய்வம் ஃபோட்டோ வைக்கணும். என்ன சாமி வைக்கிறதுன்னு, அது வந்து ஒரு தெய்வீகமான விஷயம். அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னொரு எபிசோடில் நிறைய சொல்லுவோம். குலதெய்வ ஃபோட்டோ இருக்கணும். எங்கே? சாந்தி முகூர்த்தம் நடக்கிற இடத்துல. இது ரொம்ப பேர் ஜீரணிக்க முடியும்னு நினைப்பாங்க. இதுதான் சாஸ்திரம். குலதெய்வ அருள் தான் நம்மளுக்கு வேணும். நல்ல பிரஜை உண்டாகும்னா குலதெய்வ அனுகிரகம் வேணும். இதெல்லாம் ஓரளவு அனுசரித்தால் குடும்பம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், குலவிருத்தி கிடைக்கும், வம்சவிருத்தி கிடைக்கும். பேரன் பேத்தி, சார் பேரன் வந்து ஒரு முதல் பேரன் பிறக்கிறான்,
பிறந்தது ஒரு வருஷம் 2 வருஷம் மழையில தாத்தான்னு கூப்பிட்டா 1,00,00,000 ரூபா கூட கொடுக்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் சார். அந்த ஒரு சின்ன பையனோட பையன் இல்லாட்டி தன்னோட பொண்ணோட பையன், அந்த பேரன் தாத்தான்னா போகிறோம். அதுக்கு ஈக்குவலே கிடையாது. 1,00,00,000 ரூபா கொடுத்தா கூட சமானமாகாது. அப்படியாப்பட்ட விஷயம் அந்த மழலை. அது எவ்வளோ பெரிய முக்கியம். அதில் கண்டிப்பாக கரெக்டான வயசில் பாக்கியம்னு சொல்கிறோம்ல, ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம், கல்யாணத்தில் கூட அந்த சப்த சதின்னு உண்டு. அப்போ சொல்கிறது எந்தெந்த வயசில் எது கிடைக்குமோ அந்தந்த வயசில் கிடைச்சிடும். சரி, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டும். சுபிட்சமாக இருங்கோ. கிருஷ்ணார்ப்பணம்.